ஹலோ மேக்ரி யூஎஸ். ஸோ மக்களே, என் கணவர் எனக்கு ரீல்ஸ் எடுத்து தர மாட்டாரு, என்னோட மனைவி எனக்கு எடுத்து தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீயானால இது ஒரு விவாதமே போயிருந்தாங்க. ஸோ அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கப்பல் நம்ம கூட இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ. ஹாய். அவருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால வந்து எங்கே நின்னாலுமே அதை வெளியில் சொல்லாமல் இந்த இடம் சரியில்லை, இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் முதல்ல எந்த ஊரு? நான் வந்து ஊரு மன்னார்குடி. எனக்கு மன்னார்குடி. இவங்க வந்து இங்கதான் சென்னை கொளத்தூர். சென்னை தான். ஓகே, கொளத்தூர் பையன் எப்படி மன்னார்குடி பொண்ணு, எப்படி இந்த கனெக்ஷன் எப்படி ஆச்சு? அதான் சொல்லுங்க. அதை கேட்டாங்க அவங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் நாங்க பொண்ணு பார்க்க போறப்ப கேட்டாங்க. அவங்களோட சித்தி கேட்டாங்க, ஓகே நீங்க சென்னை, அதாவது எங்களோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம். ஓகே. பட் எங்க கிராண்ட் ஃபாதர் அப்பவே வந்து சென்னை வந்து அவங்க செட்டில் ஆகி எல்லாமே ஆனதுனால கேட்டாங்க, நீங்க சென்னை, எல்லாமே சென்னை தான். மன்னார்குடி ஆக்சுவலா இவங்க ஊரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். என்ன கல்யாணம் பாட்டுல கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஊருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது, இந்த ஊரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேட்டாங்க, இந்த ஊர் சென்னையில இருந்து ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம், இல்ல ஸ்பெசிஃபிக்கா நாங்க வந்து சென்னை அப்படிலாம் நான் எதுவும் சர்ச் பண்ணல, ரேண்டமா வந்தப்ப அவுட் ஆஃப் மெனி ப்ரொஃபைல்ஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓ, மேட்ரிமோனி சைடு தானா? இல்ல, அது அந்த ஊர் சைடுல எல்லாம் இருப்பாங்க, ரெஃபரன்ஸ். சோ அவங்க வந்து இவங்களோட ப்ரொஃபைல் அவங்க வச்சிருந்தாங்க. சோ எனக்கு அப்போ மாப்பிள்ள பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு மீட்டிங்ல வந்து எங்க சித்தப்பா பாத்துட்டு இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லும் போது, எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான், நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் பாத்துட்டு எல்லாம் செட் ஆனோன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ வந்து ரொம்ப வளவள. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கவே இல்லை, என்கேஜ்மெண்ட் தான் நாங்க பாத்துக்கிட்டது கடைசியா. ஆமா, அதுக்கப்புறம் மேரேஜ் தான். மேரேஜ் வந்து செப்டம்பர் 12. ஸோ மேரேஜ்ல தான் 2 பேரும் பார்த்துட்டோம். மேரேஜ் எனக்கு முத நாள் நைட்டு தான் பார்த்துட்டோம். பார்க்கவே இல்லை. நான் வீட்டுல இருந்தேன், அவங்க சென்னையில ஒர்க் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பிளஸ் இவங்க ரொம்ப லீவ் போட மாட்டாங்க. பொண்ணு பார்க்க வரது கூட நான் சாட்டர்டே சண்டே தான் வருவேன், என்கேஜ்மெண்ட் சாட்டர்டே சண்டேல போய்ங்க, கல்யாணம் சாட்டர்டே சண்டேல வைங்க, இந்த மாதிரியே சொல்லிட்டே இருப்பாங்க. பொண்ணு பாக்குறவங்க கூட வீக் டே தான் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், வீக் டே எல்லாம் வர முடியாது, சாட்டர்டே சண்டேல ஏதாவது ஒரு நல்ல நாள் இருக்கும், நம்மளோட அர்ஜ் இல்ல, இந்த மாசமே இந்த நாளே பாக்கணும் இல்ல, இப்படினாலும் இன்னொரு நல்ல நாள் சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒன்று வரும் இல்லையா, அப்ப சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டுல எல்லாம் பயங்கர, யார்யா நீ பொண்ணு பார்க்க கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிற அப்படின்ற, என்னைக்காவது வரா, நான் சாட்டர்டே சண்டேவா கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அண்ட் அந்த டிஃபரன்சஸ் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணீங்க 2 பேரும்? முதல்ல எதெல்லாம் டிஃபரன்ஸா இருந்தது உங்களுக்கே தெரிஞ்சது? டிஃபரன்ஸா ஏன்னாக்கா இவங்களுக்கு வந்து வெளியே போறது ரொம்ப பிடிக்கும். வீட்ல இருந்து ஏதாவது ஒரு லொகேஷன், நீங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் சொன்னாவே நான் லொகேஷன் போட்டு தான் போவேன் கூகுள் மேப். அவங்களுக்கு கேட்பாங்க, நீ சென்னையில தானே இருக்கியா, இல்ல எந்த ஊர் தானே, இல்ல வேற ஏதாவது கிராமமா, இங்க வந்து என்ன ஏமாத்துறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்ல, இதுல இருந்து நீ பாராட்டணும் என்ன, சென்னையில இருந்துட்டு எங்கேயுமே ஊர் சுத்தாம, யாருக்கிட்டயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தாம, வீடு மட்டுமே இருந்திருக்கேன், வேலை மட்டுமே இருந்திருக்கேன், பாத்துக்கோ, இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு வெளியே போறது ரொம்ப பிடிக்காது. ஏன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து மன்னார்குடினா, எனக்கு மன்னார்குடி டவுன் கிடையாது. நான் மன்னார்குடில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஊர்ல உள்ளிக்கோட்டைன்ற ஊர் எங்க ஊரு. சோ அந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கேன். சோ அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து ஃபாரின்ல இருந்தாங்க, அதனால வந்து நாங்க எங்கேயுமே போனது கிடையாது. சோ வந்து அவங்க ஒரு ஆசை, சரி ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம நல்லா போகலாம், நல்லா சுத்தலாங்கும் போது இவர் அப்படியே ஆப்போசிட். இவருக்கு வெளில போகவே சுத்தல. இவருக்கு இப்ப வரைக்குமே சென்னையில நான் நிறைய இந்த போன்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்துட்டு, இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது எங்க போலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அது நேரா அந்த இடத்துக்கு போகணும், நேரா திரும்ப வீட்டுக்கு வரணும், வேற எங்கேயும் சுத்தக்கூடாது, வேற எங்கேயும் கூட இல்ல. நம்ம வர வழியில இங்க பாருங்க இது ஏதோ ஒரு நல்ல இதா இருக்கு, அங்க போலாம் வாங்கன்னு சொன்னா கூட இல்ல டைம் ஆச்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. சோ எனக்கு இங்க வந்து இவரை எனக்கு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதே எனக்கு பெரிய இதா இருந்துச்சு. போட்டோஸ்ல எடுக்கிறதே வந்து இவருக்கு பிடிக்காது. அதான் அந்த ஷோல கூட நான் பண்ணிருப்பேன், இப்படி கட்டிட்டு அந்த ஒரு போஸ்ட் தான் தெரியும், இல்லைன்னா இப்படி வச்சுக்குவாங்க கைய, இது ஒண்ணுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது அவருக்கு. எல்லாத்துலயும் இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலா பவர் கிளாஸ் கிடையாது, சும்மா பிளைன் கிளாஸ். சொன்னாங்கனாக்கா உங்களுக்கு ரவுண்ட் ஃபேஸ் ஸ்பெக்ஸ் போட்டா ஓகே ஓகே, இல்லனாக்கா ரவுண்ட் மூஞ்சி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில சஜஷன்ஸ் வந்ததுனால அதை நம்ம வெல் விஷர்ஸ் யார் பார்த்து வெல் விஷர் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் அது வெல் விஷர்ஸ் யா. என்கேஜ்மெண்ட்லயும் ஸ்பெக்ஸ் இருக்கும், அது வந்து பிளேசர் போட்டிருந்தாங்க, அதுக்குமே ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. கல்யாணத்துலயுமே வேஷ்டி சட்டையிலுமே ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. பிளஸ் இவருக்கு வந்து கண்ணு ரொம்ப சின்னது, அதனால வந்து போட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த இந்த பிரைட்னஸ் வந்து அந்த இது வந்து அவங்களுக்கு இப்படி கண்ணை மூடிடுவாங்க எல்லா போட்டோலயுமே. சின்னதுன்றதுனால நமக்கு அந்த உள்ள இருக்க பால்ஸ் தெரியாது.
அதனால வந்து இவரு இந்த ஸ்பெக்ஸ் போட்டு அத கவர் பண்ணிடுறது. ஓகே. இந்த போட்டோ எடுத்து சொல்லும்போது உங்க மனநிலை என்னவா ஓடும்? நாங்க கண்டிப்பா 4 கிளிக் மேல கை தொடவே கூடாது அப்படி இருப்பீங்களா? இல்ல என்ன ஓடும்? போட்டோ எடுக்க சரி எங்க நில்லு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 4-5 போட்டோ தாண்டறப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த போட்டோ தானேயா ஃபர்ஸ்ட் போட்டோல எடுத்தோம், திருப்பியுமா அந்த இலையை பிடிச்சிக்கிட்டே நீ கிடக்கணும், திருப்பியுமே அவங்களுக்கு ஒரு போஸ் இருக்கு. ஆமா. எனக்கு இவங்க முகம் மாறின உடனே நான் வந்து சரி ஓகே போதும் இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்துருவேன். முகம் மாறிடுச்சு. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து இன்டிமேட் பண்ணுவீங்களா உங்க ஃபேஸாலே லைக் அது பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு அவங்க சொல்லுவாங்க நீ ஏன் இவ்வளவு காண்டா வர அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இல்லையா நான் காண்டில் சும்மா சொன்னேன், சொல்றதா அப்படி இருக்கு, காண்டு தான் ஆவற நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு அப்படியே மாறுது போல, அது அந்த அந்நியனா மாறுறான் அப்படின்ற மாதிரி. அந்த ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி ரொம்ப காஷியஸ் ஆயிட்டேன் அந்த நேரத்துல. ஓகே நான் மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்போ தான் தெரியும். மிஞ்சமான ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் வேலையா? எனக்கு அதெல்லாமே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு அங்க பேசும்போது கூட. இப்ப வந்தவங்க கூட மிட் நைட் ஆகுது, மார்னிங் ஆபீஸ் போகணும் அப்படிலாம் வந்து சொல்லும்போது என்னையா நான் வீட்டுல ஒரு 4 போட்டோ எடுக்கிறதுக்கே ஒரு அழுவாரு, இந்த மாதிரிலாம் கூப்பிட்டேன்னா அவ்வளவுதான். இப்போ அந்த மாதிரி ட்ரெஸ் கரெக்ஷன் சொல்ல மாட்டாங்க. இப்ப தலை பறக்குதான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. வேர்த்து இருக்கா நான் தொடச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா சொல்ல மாட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோல பார்த்தா அப்படியே அந்த முட்டா வேர்வை அப்படியே இருக்கும் தனித்தனியா. எனக்கு இதெல்லாம் நான் எப்படா இது பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது என்னப்பா வேர்த்து இதை சொல்லலாம்ல அப்படின்னா முகம் மாறும். ஐயோ நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி போட்டு அப்புறம் அத்தை வந்து எனக்கு எடுப்பாங்க. 2 பேரும் எடுக்கிறதுனா அவங்க எடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க. அவங்க எடுத்தாலுமே அவங்க வந்து ரெடின்னு சொல்லிட்டு எடுக்கணும். ரெடின்னு சொல்லனா இவரு மா ரெடின்னு சொல்லணுமா என்ன அப்படி எடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஷேக் ஆயிடும், ஏதாவது ஆயிடும். அதனால அவங்களுமே இவரை போட்டோ எடுக்கிறதுனா வரமாட்டாங்க. ஏதாவது சொல்லுவாரு. ஆமா. இந்த ஷோல பேசின மாதிரிதான் தோல்ல கை போடுறது, அது உங்க வைஃப் தானே சார்? அதுல என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா தோல்ல கை போடுறது ப்ராப்ளம். எந்த இடத்துல போடுறோம், அதான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆடியன்ஸ் என்ன மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல நம்ம அத பண்றோம் அப்படின்றது தான். என்ன ஆடியன்ஸ் லைக் நம்ம ஃபேமிலி, நம்ம நோன் சர்க்கிள். அம்மா அப்பாவே தோல்ல கை போட்டு ஒரு போட்டோ எடுப்பாங்கல்ல, பாட்டி தாத்தா ஒன்னு போட்டோ எடுப்பாங்க. அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஜெஸ்டா தானே, நம்ம வந்து ஒரு அணுகிற ஒரு விஷயம் தானே. அண்ட் அது எல்லா வைஃப்க்குமே லைக் என்ன சொல்றது, இன் பர்சனாவே எல்லா வைஃப்க்குமே அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறது. நீங்க எப்பவுமே இப்படி தனித்தனியாவே இருக்க மாதிரி ஒரு பிக்சர் எடுக்கிறது உங்களுக்கு அது லைக் தோணலையா இன்டைரக்ட்லி ஹர்ட்டிங் ஹர்னு? போட்டோ எடுப்பேன், அதாவது கை போட்டு எடுப்போம். அன்னைக்கு அதுல சொன்ன மாதிரி பார்ஷியல் எஸ் இது வரைக்கும் போடுற மாதிரி, நம்ம நாட் ஃபுல்லி இது வரைக்கும் தெரியும். அந்த 4 ஃபிங்கர்ஸ் வந்து தெரியணும் அப்படின்றது அவங்களோட இதுவா இருக்கும். பாக்குறாங்க ஆப்போசிட்ல அண்ணாலாம் இருக்காங்க, தென் ரெஸ்ட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இஸ் தேர் அப்படின்ற மாதிரி நான் சொன்னதால அவங்க எனக்கு என்னன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன், இதுக்கு முன்னாடி இது மாதிரி மாதிரியா அந்த மாதிரி நினைப்பாங்களோ அப்படின்னு இவங்க நினைச்சு இப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க சுத்தி இருக்க உங்க கசின்ஸ் எல்லாமே அப்படி ஒரு போட்டோ எடுக்கிறாங்களா? அண்ணா பொண்ணே அன்னைக்கு வந்து சொன்னாப்ல, இல்லப்பா நீ போடுச்சுப்பா ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கப்புறம் நினைச்சு ஓகே திஸ் இஸ் வெரி நார்மல் தான் போல, திஸ் இஸ் நார்மல், ஆக்சுவல் நார்மல், திஸ் இஸ் வெரி நார்மல் அண்டர்ஸ்டுட். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த கை போடுறது இந்த இது மட்டும் இல்ல, நிறைய விஷயம் இருக்கு, அப்நார்மலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் we did only on the engagement date. engagement ஆயிட்டு அந்த ஆஃப்டர்நூன் தான் வந்து ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்பயே அவங்க சைடுலாம் கேட்டாங்க, என்ன இத்தனை நாள் பார்த்துட்டு போய் ஒரு ஃபோன் கால் கூட இல்லையே அப்படின்னு. எங்க சித்தி எல்லாம் கேட்டாங்க, ஓகே இதுல என்ன ஓகே அப்படின்றது. அது எனக்கு நார்மலா இருந்துச்சு. நம்ம பார்த்துட்டு போனோம், இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ப இருந்தோம். பட் அதுவே வந்து இட் வாஸ் டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டுட். சோ இப்போ இது தீந்துருச்சா? ஆனா இது இந்த மொமெண்டோட முடிய கூடாது. ஆமா. This is not for இந்த ஒரு இன்டர்வியூக்கோ இல்ல இந்த ஒரு விஷயம். இது வந்து ஜெனரிக்கா எவ்ரி உமன் will have that thing. அது நீங்க நிறைய விஷயம் லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஓப்பனா தான் இருக்கீங்க, லைக் ஓப்பன் புக்கா தான் இருக்கீங்க. லைக் ஓகே தப்பு, நான் அடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன், யூ கோயிங் இன் குட் வே. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல சொல்ல தவறுறீங்களோ, அது ரொம்ப சைலண்ட் ஆக்கிடுறீங்களோ. அது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அவருக்கு இது புரிஞ்சிருமோ, நீங்க வந்து அந்த நிறைய விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்களோ?
இல்ல நான் அத சொல்றேன். இப்போ இப்போ போறோம்னா, போயிட்டு வந்து நாங்க பேசுறோம் அத பத்தி. இப்போ நீங்க இந்த மாரி செய்றீங்க, அது வந்து எனக்கு ஒரு மாரி ஹர்ட் ஆகுது. ஸோ வந்து அத வந்து மாத்திக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸோ நாங்க அதெல்லாம் பேசிக்கிறோம். அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு காண்டாவலன்னு சொல்றத பத்தி அதுவே ஒரு கடுப்பா தான் சொல்றீங்க. ஸோ அது ஐ லேர்ன்ட் இட் இன் தி டியூ கோர்ஸ். தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நம்ம இன்னும் நிறைய we just have to settle down, calm down. ஸோ நீங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல கப்பல் தான். உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல இது இருக்கு. பட் ஆனா நீங்க கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும். அண்ட் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி காது கொடுங்க. உங்களையும் நீங்களே ஒரு ரீபூட் ஆகலாம். நீங்களே ஒரு டிஃபரெண்ட் பர்சனா கண்டிப்பா மாறலாம். ஆக்சுவலி ஒரு மிஷனரியா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஓகே. அது ஆனா கரெக்ட். அது எப்படின்னா இப்போ காலைல எந்திரிக்கிறாங்கன்னா ஆஃபீஸ் போகாம திரும்ப வருவாங்க. அந்த மாதிரியே இருந்துச்சு. பெர்ஃபெக்ட் இன் சென்ஸ். பட் ஆனா அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். யா. இப்போ எனக்கு பழகிடுச்சு. போதும் இவர் இப்படிதான் விட்டுலாம் நம்ம பாத்துக்கலாம். இப்போ என் பையனும் நானும் இருக்கோமா, நாங்க 2 பேரும் வீட்டுல தான் இருக்கோம். சோ அதனால நாங்க என்ன பண்றது, நாங்க நிறைய போட்டோஸ் எடுப்போமா. நான் இப்படி என்ன அம்மா இது என்ன பண்ணுவோம், போன் அம்மா போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுக்குது என்ன. இது போய் நின்னுட்டு அம்மா போட்டோ எடு அப்படின்னு சொல்லுது. நான் எடுத்து கொடுத்தேன்னா அம்மா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பாக்குது. சரி ஓகே நீ அப்பா மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி இருக்கு உங்களுக்கு. நான் இவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், மத்த விஷயத்துல வந்து ஆரியன் உங்களை மாதிரி இருந்தாலும் சில விஷயங்கள்ல உங்களை மாதிரி இருக்க வேணாம். நாளைக்கு இன்னொரு பொண்ணு வந்து அவன் வந்து கஷ்டப்படக்கூடாது. கஷ்டம் மீன்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்க 2 பேரோட டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நிறைய விஷயம் இன்சைட் நல்லா இருந்தது உங்க 2 பேருக்குள்ள. லைக் டிஃபரெண்டா இருக்கீங்க நீங்க 2 பேரும். ஆமா, தேங்க்யூ.